வணக்கம். இன்றைக்கு வழக்கமான ஆசிரியர்கள் இருவரும் இல்லை, வருவார்னு எதிர்பார்க்குறோம். அவர் வர வரைக்கும் ஒரு 7 பாட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு திட்டம். போன வகுப்பில் சூர்பனகை படலத்தில் 11 பாடல்கள் பார்த்துருந்தோம். சூர்பனகை ராமன் இருந்த இடத்துக்கு ராமனை பார்த்தாள் அப்படின்னு சொல்கிற அந்த பாடலோடு நிறுத்தணும். 11வது பாடல். இன்னைக்கு 12வது பாடல்லேருந்து ஆரம்பித்து ராமனுடைய வர்ணனை முழுக்க வரிசையாக சூர்பனகை ஏன் ராமன் மேலே கவரப்படுகிறாள் அப்படிங்கிறத சொல்கிற பாடல். சிந்தையின் உடைபவர்க்கு உருவம் தீர்த்ததால் இந்திரருக்கு 1000 நயனம் ஈசற்கு உந்திய மலர்கண் ஓர் 3 4 உந்திய உலகு அளித்தார்க்கு என்றும் உண்ணுவார். கற்றயம் சடையவன் கண்ணின் காய்ததால் இற்றவன் அன்று தொற்று இன்றுகாரும் தாம் நல்கவும் இயற்றி அவ் அனங்கன் அது உருப்பெற்றனவாம் பெற்றனாம் என பெயர்த்தும் எண்ணுவார். தரங்களில் அணிந்து தாழ்ந்து அழகின் சார்பின மரங்களும் நிகழ்கல மலையும் புள்ளிய உரன்களின் உயர்திசை ஓம்பும் ஆணையின் கரங்களே இவன் மணிக்கரம் என்று உண்ணுவார். வில்மலை வல்லவன் வீரத்தோடையோடும் கல்மலை நேர்கல கணிந்த நீரத்தின் நல்மலை அல்லது நாம நேரும் பொன்மலை ஆதலால் பொருவதாது என்பார். தால் உயர் தாமரை தலங்கள் தம்மோடும் கேது உயர் நாட்டத்துக்கு விழியின் தோற்றத்தால் தோளோடு தோல் செல்ல தொடர்ந்து நோக்கிறேன் நீதி அல்லக்கன் நெடிய மாறுவிருப்பார். இது முழுக்கவே வர்ணனை பாடல்கள் தான். முதல் 2 பாடல் அவளுடைய சிந்தனை. 3வது பாட்டிலேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு ராமனுடைய கை, தோள், கால் இப்படி ஒவ்வொன்றா பார்த்து அவர் வியக்கிறார். முதல் பாடல் சிந்தையின் உரைபவர்க்கு உருவம் தீர்ந்ததால்னு இருக்கு. பார்ப்போம் எது கரெக்ட். உருவம் தீர்ந்தது இங்குதான் வரும். இந்திரருக்கு 1000 நயனம் ஈசற்கு முந்திய மலர்கணோர் 3 4 தோள் உந்தியின் உலகளித்தார்க்கு என்று உண்வாள். அதாவது இவன் யார் அப்படின்னு அவ யோசிக்கிறான். சிந்தையில் உரைபவர்க்கு உருவம் தீர்ந்ததா. நான் என்னுடைய மனசுல மட்டும் தங்கியிருந்த அந்த மன்மதன் ஒரு உருவம் எடுத்து என் முன்னால வந்துட்டானா அப்படின்னு ஒரு இதுவும் எடுத்துக்கலாம். இன்னொன்று அடுத்த பாட்டுல மன்மதனை பத்தி மறுபடியும் வருது. மன்மதனுக்கு உருவம் கிடையாது. மன்மதனை சிவன் அழிச்சிட்டதா நம்பிக்கை. அதனால சிந்தையில் உரைபவர். மன்மதனுக்கு உருவத்தை விட இந்த உலகத்துல யாரெல்லாம் காதல் வயப்படுறாங்களோ அவங்களுடைய உள்ளத்துலதான் மன்மதன் உண்மையில இருக்கான். அவனுக்கு ஒரு உருவம் பிசிக்கலா இந்த இடத்துல மன்மதன் இருக்கான் அப்படின்னு ஒண்ணும் கிடையாது. அப்படிப்பட்ட மன்மதன் இங்க உருவெடுத்து வந்திருக்கான் போல இருக்கே அப்படின்னு அவ யோசிக்கிறான். சரி, இவன் மன்மதனா இருப்பானோ? அது முதல் கொஸ்டின். 2வது கொஸ்டின், ஒருவேளை இந்திரனா இருப்பானோ? இருக்காது. ஏன்னா இந்திரனுக்கு 1000 கண்ணு, இவனுக்கு 2 கண் தான் இருக்கு. அடுத்து ஈசனா இருப்பானோ? சிவனா இருப்பானோ? இல்ல, சிவனுக்கும் முந்திய மலர்கண் ஓர் 3 மலர்கள், தாமரை மலரை போன்ற கண்கள் 3. ஆனா இவனுக்கு 2 கண் தான் இருக்கு. ஸோ சிவனும் இல்லை. 4 தோள் உந்தியின் உலகு அளித்தார்க்கு, அதாவது தன்னுடைய நாபியிலிருந்து இந்த உலகத்தை உருவாக்கி, அதாவது நாபியிலிருந்து பிரம்மாவை உருவாக்கி, பிரம்மா மூலமா இந்த உலகத்தை உருவாக்கி அந்த திருமாலா இருப்பான் இவன் அப்படின்னு யோசிக்கிறான். இல்ல, திருமாலுக்கு 4 தோள்கள் இருக்கு, ஆனா இவனுக்கு 2 தோள்கள் தானே இருக்கு அப்படின்னு 3 பேரையும் ஒரு ஐய அணின்னு சொல்லுவாங்க. இவன் மன்மதன் இல்லை, இந்திரன் இல்லை, சிவன் இல்லை, திருமால் இல்லை, அப்ப யாரா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறான். கற்றயம் சடையவன் கண்ணில் காய்தலால் இற்றவன் அன்று தொட்டு இன்று காருந்தான் நற்றவம் இயற்றி அவ் அனங்கன் நல்லுரு பெற்றனாம் என பெயர்த்தும் எண்ணுவாள். அந்த மன்மதன் கதையை இன்னும் கொஞ்சம் விளக்கலாம். கற்றயம் சடை, அதாவது தொகுதியான சடையை அணிந்திருக்கிற சிவன். கண்ணில் காய்தலா, சிவனுடைய நெற்றிக்கண் திறந்ததுனால எரிந்து போன அப்படின்னு எடுத்துக்கலாம். காய்தல் அர்த்தம். இன்னொரு அர்த்தம் கோபம். அவருடைய கோபத்தினால இற்றவர் உருவம் அழிந்து போனது. அன்று தொட்டு இன்று காலம், அன்றிலிருந்து இன்று வரை. இந்த இன்று காலம்ங்கிற வார்த்தை இப்போ சில கட்டுரைகள்ல பயன்படுத்துறாங்க. ஆனா பேச்சு வழக்கில் அதிகமா இல்லை. அன்று தொட்டு இன்று காலம், அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நற்றவம் இயற்றி அவ் அனங்கன் நல்லுரு பெற்றவன். அன்னிலிருந்து தவம் பண்ணி மன்மதனுக்கு ஒரு உருவம் கிடைச்சிருச்சு. அந்த உருவம் தான் இவன். அப்படி இருக்குமோ அப்படின்றது மறுபடியும் நினைக்கிறேன். இந்த 2 பாட்டுமே ஒரு தொடர்ச்சியான பாடல். இப்போ ஒவ்வொரு பகுதியா ராமனுடைய ஒவ்வொரு பாகமா வர்ணிக்கிற. தரங்களில் அமைந்து தாழ்ந்து அழகின் சார்பின
மரங்களும் நிகர்கல மலையும் புல்லிய உரங்களின் உயர் திசை ஓம்பும் ஆணையின் கரங்களே இவன் மணிக்கரம் என்று ஊங்குவான். முதல்ல கை, ராமனுடைய கை மணிக்கரம். ராமனுடைய மணி போன்ற அழகிய கைகள் எப்படி இருக்குன்னா தரங்களின் அமைந்து, தரம்னா ஸ்டாண்டர்ட், கை இப்படிதான் இருக்கணும் அப்படின்னுட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு உலகத்துல. அந்த தரங்களின்படி ஆஸ் பர் த ஸ்டாண்டர்ட்ஸ் அவரோட கை இருக்க. அடுத்து தரங்களின் அமைந்து தாழ்ந்து, தாழ்ந்துன்னா நம்ம உண்மையே பார்த்துருக்கோம், இந்த ஆஜானுபாகுன்னு சொல்லுவாங்க, கை வந்து தாழ்ந்து முழங்கால் வரைக்கும் போறது ஒரு அரச லட்சம். ஸோ அப்படி தாழ்ந்து இருக்கு. அடுத்து அழகின் சார்பின், அழகின் சார்பின, அதாவது அழகு வந்து அங்க தங்குது, அந்த கையில வந்து அழகு தங்கி இருக்கு, அப்படிப்பட்ட அழகு. மரங்களும் நிகர்கல, இந்த கைக்கு எதை ஓமையா சொல்றது? மரங்களை சொல்ல முடியாது. மலையும் புல்லிய, மலையை சொல்லணும்னா அது கூட புல்லுன்னா சாதாரணமானது, ஒரு புன்மைன்னு சொல்றோம்ல, அந்த புல்லிய. மலையை கூட இதுக்கு ஓமையா சொல்ல முடியாதுப்பா, அது வந்து மலை தாழ்வானது, இந்த கையோட ஒப்பிட்டா மலை வந்து தாழ்வான விஷயம். அடுத்து உரங்களின் உயர் திசை ஓம்பும் ஆணையின் கரங்கள், அதாவது உரம்னா வலிமை, வலிமையை வைத்து 8 திசைகளையும் தாங்கி நிற்கிற அந்த அஷ்டதி கஜங்கள் இருக்கு இல்லையா, அந்த யானைகளோட கரங்கள் இவன் மணிக்கரம். அந்த யானையுடைய துதிக்கைகளை மட்டும்தான் இவனுடைய கைக்கு ஓமையா சொல்ல முடியும். மற்றதெல்லாம் மரமோ மலையோ இதெல்லாம் இதுக்கு ஈடு இல்லை. அடுத்து விண்மலை வல்லவன் வீரத்தோளுடன் கல்மலை நிகர்க்கில கனிந்த நீளத்தின் நல்மலை அல்லது நாம மேருவும் பொன்மலை ஆதலால் பொருவலாது என்பான். அடுத்து ராமனுடைய தோளை பார்க்கறான். முதல்ல கையை பார்த்துருக்கா, அடுத்து தோளை பார்க்கறான். என்ன தோள், அதுக்கு என்ன ஓமை சொல்றது அப்படின்னு யோசிக்கிறான். ஒன்று வந்து வில்மலை வல்லவன், அதாவது வில்லை ஏந்தி மலைக்கக்கூடிய, போர் செய்யக்கூடிய, இந்த இடத்துல மலைன்னா ஹில் கிடையாது, மலைத்தான், எதிர்த்து போரிடு, வில்லை வைத்து எதிர்த்து போரிடக்கூடிய இந்த வல்லவன் அவனுடைய வீரத்தோளோடு எதை நிகரா சொல்றது? கல்மலையா சொல்ல முடியாது, சாதாரண கல்மலை இதுக்கு சமமாகாது, நிகர்க்கில. முன்ன பாருங்க மரங்களும் நிகர்கலன்னு வந்தது, இங்க கல்மலை நிகர்க்கில. ஸோ மரங்களா சொல்ல முடியாது. அடுத்து என்ன சொல்லலாம்? கனிந்த நீளத்தின் நல்மலை, அதாவது நீல 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 ரத்தினம், நீல ரத்தினத்தாலான ஒரு மலை, மலைதான் ஓமை. ஆனா கல்லாலான மலையை சொல்லக்கூடாது, ரத்தினத்தாலான ஒரு மலையை வேணா இதுக்கு ஓமையா சொல்லலாம் ஓரளவு. இதை தவிர, அல்லதுன்னா இதை தவிர நாமம் மேரு, அந்த மேருமலையோ, நாமம்னா நம்ம பேர் பெற்றதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த நாமம் தான். நாமம்னா நம்ம ஐடென்டிஃபிகேஷன் நேம், அதுக்கும் நாமம் தான். இங்க வந்து பெயர் பெற்றது, பெயர் பெற்ற மேருமலையும் அதுக்கு ஒப்பாகாது. பொன்மலை அது வந்து ஏன் ஒப்பாகாது? அது வந்து பொன்மலை, ராமனோட கலர் வந்து தங்க வண்ணம் இல்லை, நீலவண்ணம், அதனால நீல நீல நீலம் ரத்தினத்தோட மலை. கல்மலை இதுக்கு ஓமை சொல்ல முடியாது, நீல ரத்தினத்தினாலான, அதாவது எப்படின்னா கல்மலையும் ஓமையா சொல்ல முடியாது, தங்கமலையும் சொல்ல முடியாது, நீலத்தாலான ஒரு மலை இருந்தா அந்த மலை வேணா இவருக்கு ஓமையா சொல்லலாம். இது வந்து அருணாச்சல இது திருவண்ணாமலை மலையை பற்றி சொல்லும்போது ஒவ்வொரு யுகத்திலையும் அது ஒவ்வொரு மலையாக, ஒரு இதுல வந்து தங்கமலை, ஒரு இதுல வந்து ரத்தினமலை அப்படின்னு, அந்த மாதிரி ஒவ்வொரு யுகத்திலையும் இப்போ அது கல்மலையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு வெவ்வேறு மலைகளை குறிப்பிட்டு. அடுத்து மார்பழகு. தாழுயர் தாமரை தளங்கள் தம்மோடும் கேளுயர் நாட்டத்து கிரியின் தோற்றத்தான் தோளோடு தோல் செல தொடர்ந்து நோக்கூரின் நீடிய வல்லக்கண் நெடிது மார்பென்பான். அதாவது ராமனுடைய தோல், இந்த தோல்ல இருந்து இந்த தோல் வரைக்கும் அப்படி ஒரு பார்வை பார்க்கறதுக்கு கண்களால் முடியுமா அப்படிங்கிறது தான் இங்க கற்பனை. முதல் பகுதி வந்து தாழ் உயர் தாமரை, தாழ்னா தாமரையுடைய அந்த அடிப்பகுதி, அந்த பகுதி வந்து அந்த அந்த அடிப்பகுதியோடு கூடிய அந்த தாமரை தளங்கள், தளங்கிறது இதழ், தாமரை இதழ் வந்து ஃப்ளாட்டா இருக்கும் இல்லையா, அதனால தளங்கள்ங்கிற வார்த்தை சொல்றாங்க. தாமரை அதோட இதழ்களோடு, இல்ல 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 தளங்கள்னா இதழ்கள், இலைகள் இல்லை, சாரி இதழ்கள், தாமரையோட இலைகள், இதழ்கள் தான் சொல்றேன். அந்த இலையோடு அந்த இதழ்களோடு எதை ஒப்பிடலாம்னா கீழ் உயர் நாட்டத்து, நாட்டம்ங்கிறது கண், அவனுடைய கண்ணை பார்த்தா தாமரை மாதிரி, அதுதான் முதல் பகுதி. கிரியின் தோற்றத்தான், மலையை போல அவனுடைய தோற்றம் இருக்கு, கிரிங்கிறது மலை. இவனுடைய தோளோடு தோல் செல, இந்த தோல்ல இந்த தோல் வரைக்கும் போகணும்னா தொடர்ந்து நோக்குறீங்க, தொடர்ந்து பார்க்கணும்னா அந்த அளவுக்கு என் கண்ணு நீளமா இல்லை, கண் நீடிய அல்ல மார்பு நெடிது.
இவ்வளோ விசாலமான ஒரு மார்பு இருக்கு இவனுக்கு, இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் பார்க்கறதுக்கு என் கண்ணு போதலை அப்படின்ட்டு அவ இது பண்றான். இல்ல கேள்வியர் நாட்டத்து அதோட அந்த ஒரு கமா கொடுப்பாங்க. முதல்ல அவரோட கண்ணுக்கு ஓமை, கண்ணுக்கு வந்து தாமரை ஓமை, இதழோடு கூடிய தாமரை. அடுத்து தோற்றம், மலை போன்ற தோற்றம், அது ரெண்டாவது. ஸோ தாளுயர் தாமரை தடங்கள் தம்முடன் கேளுயர் நாட்டத்து அது ஒரு கமா, கிரியின் தோற்றத்தான் அது ரெண்டாவது கமா. அப்படிப்பட்ட மலை போன்ற தோற்றத்தினுடைய அவனுடைய தோளோடு தோல் செல்ல தொடர்ந்து நோக்குறின் நீடிய அந்த கண் நெடிது மாறுவேன். இல்ல நாட்டத்து கிரின்னு அங்க வராது, இங்க இல்லை, இங்கே அப்படிதான் இருக்கு. ஆனா அங்க வந்து கமா நிறுத்தல் குறிகள்லாம் இல்லை தமிழ்ல அப்போ, அதனால விடுபட்டிருக்கலாம். ஆனா வாக்கிய அமைப்புப்படி பார்க்கும்போது அந்த நாட்டத்தோட அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சுது. நாட்டத்து கிரின்னா கண்மலை அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் வரக்கூடாது வரக்கூடாது. அதிகம் நின்று ஒளிரும் இவ்வழகின் பண்பும் பொதி அவள் தாமரை கூறி ஒப்பதோ கதிர்மதி ஆம் எனில் கதைகள் தெரியும் அம்மதியின் மதிக்கும் ஓர் பெருமுண்டு என்னுமான். எவன் செய்ய இனி இவ்வழகை எய்தினோன் அவம் செய்ய திருவுடம்பு அரசர் ஒர்க்கின்றான். நவம் செய்ய தகைய இந்நலின நாட்டத்தான் தவம் செய்த தவம் என்கின்றார். உடுத்த நீர் ஆடையல் உருவ செவ்வியல் பிடித்தல் நடையினல் பெண்மை என்று இவன் அடித்ததம் கின்றதை அவனுக்கு அம்மையில் பொடித்தன போதும் இப்போது என்று உண்ணுவான். வால்மிதா முழுவதன் பயங்கு ஜோதியை காணதனே பதாம் கதிரின் நாயகன் சேனதாம் புல் ஒளி செலுத்தி சிந்தையில் நாணதன் நீமிசை நடக்கின்றான் என்றாள். குப்புரற்கு அரிய மாக்குன்றை வென்று உயர் இப்பெருந்தோதவன் இதற்கு ஏற்பது ஒரு ஒப்பியென உலகம் மேல் உரைக்க உள்ளமோ துப்பினல் துப்புடை யாரை சொல்லுகிறேன். இது தொடர்ச்சியா வர்ணனைகள் தான். அடுத்து முகம். நம்ம வந்து கை, தோள், மார்பு மூணும் பார்த்துட்டோம். இப்போ முகம், அதாவது ஆமா கண்ணும் அந்த மார்பு பாட்டிலேயே வந்துருச்சு. இப்போ முகம். அதிகம் நின்று ஒளிரும் இவ்வழகன் வாழ் முகம் பொதி அவள் தாமரை பூவை ஒப்பதோ கதிர்மதியாம் எனில் கலைகள் தேயும் அம்மதியனின் மதிக்கும் ஓர் மறுவுண்டு என்பதாம். இது வந்து வெவ்வேறு ஓமைகள். ஃபர்ஸ்ட் வந்து அதிகம் நின்று ஒளிரும் இவ்வழகன் வாழ் முகம். இங்க வந்து ஓமை கிடையாது. இந்த அழகனுடைய வாழ்ங்கிறது ஒளி பொருந்திய ஒளி நிறைந்த இவனுடைய முகம், அதிகமான பிரகாசத்தை உடையதாக இருக்கிற இவனுடைய வாழ்முகம் பொதியவள் தாமரை பூவை ஒப்பதும். பொதியவள் அப்படின்னா அந்த மொட்டு வந்து வெறியற அந்த கட்டம், அந்த மொட்டு வெறியற கட்டத்துல இருக்கிற தாமரை பூவை ஒப்புமா வாங்க, அதுக்கு ஓமையா சொல்லலாமா இருக்கு அப்படின்னு முதல் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதுக்கு வருவாங்க, கொஞ்சம் லேட்டாக வரும். தாமரை பூவை ஓமையா சொல்லலாமா? முடியாது. அடுத்து வேற என்ன ஓமை பார்க்கலாம்? கதிர்மதி ஒளியுடைய அந்த சந்திரனை ஓமையா சொல்லலாமா அப்படின்னா அதுவும் சரிப்படாது. ஏன் சரிப்படாதுன்னா கலைகள் தேயும். சந்திரனுக்கு 16 கலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து வரக்கூடிய ஒரு இயல்பை உடையது சந்திரன். ஆனால் இவனுடைய முகத்தில் அப்படி எந்த பிரகாசமும் குன்றற மாதிரி தெரியல. ஹீஸ் ஆஸ் இட் இஸ், அப்படியே அதே பிரகாசத்தோட தொடர்ந்து இருப்பான். அது மட்டும் இல்லை, அம்மதியனின் மதிக்கும் ஒரு மறு உண்டு. அந்த சூரியன் அந்த சந்திரனுடைய முகத்துல ஒரு களங்கம் இருக்கு, இந்த கரை இருக்கு சந்திரனுக்கு. ஆனால் இவனுடைய முகத்துல அந்த கரையும் இல்லை. அதனால இவனை சந்திரனுக்கு ஓமையா சொல்ல முடியாது, தாமரையும் ஓமையா சொல்ல முடியாது, சந்திரனையும் ஓமையா சொல்ல முடியாது. அடுத்து அவனுடைய தவ வடிவத்தை பற்றி, எவன் செய்ய இனியையும் அழகை எய்தினோன் அவன் செய்ய திருவுடம்பு அலச நோக்கின்றான் நவம் செய்ய தகைய இந்நளின நாட்டத்தான் தவம் செய்ய தவம் செய்த தவம் என் என்கின்றான். அதாவது முதல்ல வந்து அழகானவன் ஏன்டா தவம் செய்யறான் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இனிய இவ்வழகை எய்தி அங்க இந்த ரொம்ப அழகான முகத்தை உடைய இந்த அழகன் எவன் செய்ய அவன் செய்ய திரு உடம்பு அலச. எதற்காக எவன் செய்ய அப்படி எவன் செய்ய அப்படின்னா எதை பெறுவதற்காக. எவன் செய்ய
எதற்காக அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். எதை பெற அவம், அவங்கிறது வந்து ஒரு அவச்சொல் அப்படி சொல்றோம். அந்த அவம் ஒரு வீணான ஒரு செயல். இந்த அழகை வச்சுட்டு இவன் ஏன்டா தவம் செய்யறான், தவம் செய்யறதெல்லாம் வேற யாரோ செய்ய வேண்டியது, இவ்வளோ அழகான ஒருத்தனுக்கு தவம்ங்கிறது அவம் இவன் தவம் செய்யக்கூடாது. இவன் வந்து ராஜாவா இருக்கணும், இவன் 4 பேர் கல்யாணம் பண்ணிட்டு குடும்ப வாழ்க்கையில இருக்க வேண்டியவன், இவன் எதுக்கு தவம் செய்யறான் அப்படின்னு அவன் யோசிக்கலாம். அவம் செய்ய திரு உடம்பு, ஒரு வளம் நிறைந்த அந்த உடம்பு அலச நோக்கின்றான். அலசங்கிறது இந்த வருத்தம், உடம்பு நோகிற மாதிரி இவன் வந்து எதுக்காக தவம் செய்யறான். நவம் செய்ய தகைய இந்நளின நாட்டத்தான். நவம் அப்படின்னா நவம்னா புதுமை, புதுமை நவகவிதை சொல்லுவோம். அந்த நவம் புதுமையா அதுல இருந்தா நவீனம் உண்மைது இல்லை, இங்க வந்து புதுமை. ஸோ நவம் செய்ய தகைய பார்த்த ஒரு புதுமையான ஒரு தோற்றத்தை உடைய இவன், அதற்கான தகுதியை கொண்டவன், புதுமை செய்யக்கூடிய தகுதியை கொண்டவன். நளின நாட்டத்தான், நளினம் அப்படின்னா தாமரை, தாமரை மாதிரி கண்களை உடைய இவன் தவம் செய்த தவமே. இவன் வந்து வனத்துல தவம் செய்யணும்னா அதுக்காக அந்த தவமே தவம் செய்ய அப்படின்னுட்டு சொல்றான். இது வந்து ரொம்ப இதுவா இருக்கு. எவன், அவம், நவம், தவம், அந்த சொற்கள் எல்லாமே ரொம்ப அழகா. இல்ல எவன் 2வது எழுத்து மட்டும்தான் இல்ல, 3வது எழுத்து ஒன்னா வந்தா இன்னும் நயமா இருக்கும், படிக்கிறதுக்கு இன்னும் நயமா இருக்கும். ஆனா 3வது எழுத்து ஒன்றி வரணும் ஒரு கட்டாயம் கிடையாது. இயைபு தொடை வரும்போது 3 எழுத்து சொற்கள் மட்டும் இருந்தா 3வது எழுத்து ஒன்றி வந்தா அது இயைபு தொடைன்னு சொல்லலாம். ஆனா இங்க அதுவும் பொருந்தாது. ஏன்னா அவர் வந்து அவஞ்செய்ய, நவஞ்செய்ய, தவஞ்செய்ய அப்படின்னு தான் போறாரே தவிர முதல் வார்த்தையில எவன் செய்ய அப்படின்னு வந்து அது வந்து எவன் ஒரு வார்த்தை இருந்திருந்தா அதுவும் எவன் ஜெயன்னு மாதிரி இருக்கும். அப்ப 4லயும் எதுகை இயைபு ரெண்டும் உண்டு. இப்போ இயைபு இருக்கு, செய்யலாம் கடைசியில். ஓகே, அது வந்து தவ வடிவம். அடுத்து வந்து கால் திருவடி. உடுத்த நீர் ஆடையள் உருவச் செவ்வியள் பிடித்தரு நடையினள் பெண்மை நன்று இவன் அடித்தளம் தீண்டலின் அவனுக்கு அம்மையில் பொடித்தன போலுமே புல் என்றும். ரொம்ப அருமையான பாட்டு. அதாவது என்னன்னா, பூமாதேவி இந்த ராமனுடைய பாதங்களை தீண்டுகிறான். உண்மையில ராமனோட பாதம் தான் பூமாதேவியை வந்து தீண்டுது. நம்ம ரிவர்ஸ்ல நினைச்சுக்கலாம், பூமாதேவி வந்து ராமனுடைய பாதங்களை தொடறான். அதனால உடம்புலாம் மீசல் இருக்கு, அதுதான் இந்த காட்டுல இருக்கிற புல்லு அப்படின்னு அவ வந்து கற்பனை பண்றா. எல்லா புல்லும் வந்து ஸ்ட்ரைட்டா நின்றுட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அவளோட கற்பனை அவங்க மீசலுத்து போச்சு போல இருக்கு பூமாதேவி. இதுல வந்து இந்த உடுத்த நீராடைகள் அப்படிங்கிறது ரொம்ப பொதுவான ஒரு கற்பனை. நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை அப்படிங்கிற அந்த அதே கற்பனை தான். நிலத்துக்கு கடல் ஆடை, அது வந்து ஒரு காமனான ஒரு இது வர்ணிப்பு, எல்லாருமே எழுதக்கூடியது. ஸோ உடுத்த நீர் ஆடைகள், கடலை கடலையே ஆடையாக உடுத்தியவள் அப்படின்னா பூமாதேவி. அவ பேரை சொல்ல வேண்டியது, அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்டவள் உருவம் செவ்வியள், உருவ அழகை உடையவள். பிடித்தரு நடையினள், பிடினா பெண் யானை, பெண் யானையினுடைய நடையை போன்ற ஒரு அழகை கொண்டவள். அப்படிப்பட்ட பூமாதேவி, அந்த பூமாதேவியுடைய பெண்மை, அவளுடைய பெண்மை என்னாச்சு? நன்று, ரொம்ப நல்ல பெண்மை தான். ஒரு கேலியா சொல்றாங்க, நல்ல பெண்மை தான். பாரு, இவன் கால் பட்ட உடனே அவளுக்கு என்ன ஆயிடுச்சு? இவன் அடித்தளம் தீண்டலின், இவனுடைய கால் பட்ட உடனே அவனுக்கு அம்மையில் பொடித்தன போலுமே புல். இந்த மொத்த உலகத்திலையும் மெய்சிலிருந்து போச்சு. பூமாதேவிங்கிறது ஒரு அந்த இடத்துல மட்டும் இல்லை, மொத்த உலகத்தையும் கற்பனை பண்ணி. அதனால ராமன் பட்டதுனால உலகம் முழுக்க புல் படைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது, ஒரு மெய்சிலிருத்துருச்சு. அதுதான் இங்கெல்லாம் இருக்கிற புல் போல இருக்கு அப்படின்னு அவ யோசிக்கிறான். வானிலை மருங்குலான் வயங்கு சோதியை காணலனே கொலோ கதிரின் நாயகன் சேனலாம் புல்லொளி செலுத்தி சிந்தையின் நாணலன் மீமிசை நடக்கின்றான். இப்போ உடல் திருமேனி அழகு. வாழ்நிலை மருங்குலாம், வாழ்நிலை ரெண்டுக்கும் அர்த்தம் உண்டு. வாழ்நிலை அப்படின்னா, வாழ்ங்கிறது வாழ், இடுப்புல இருக்கிற அந்த வாழ், அந்த இடுப்புல வாழ் நிற்கின்ற, நிலை பெற்றிருக்கிற மருங்குலாம். இல்ல 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 இதுங்க அதுக்கும் அர்த்தம் இருக்கு. இங்க இருக்கிறது வாழ்நிலை மருங்குலாம், வாழ் நிலை பெற்று இருக்கிற இடுப்பை உடையவன்.
அங்க வந்து வாழ் நிலா, பிரகாசம் நிறைந்த நிலாவை போன்ற முறுவலை உடையவன், ரெண்டு அர்த்தமும் பொருள். அப்படிப்பட்டவன் வயங்கு சோதியை, இவனுடைய உடம்புல இருந்து வர்ற அந்த பிரகாசத்தை காணலனே போலோ கதிரின் நாயகன், அந்த வானத்துல வர்ற அந்த சூரியன் பார்க்கலையோ, அதை பார்த்ததுக்கு அப்புறம் அவன் வெக்கம் இல்லாம சுத்தி வந்துட்டு இருக்கானே. இந்த பிரகாசத்துக்கு அவன் வந்து இந்த பிரகாசத்துக்கு முன்னாடி அவன் ஒண்ணுமே கிடையாது. இப்படி ஒரு பிரகாசத்தை பார்த்த பிறகு எந்த தைரியத்துல இந்த உலகத்தை சுத்தி வந்துட்டு இருக்காங்க? முகத்தை மூடிக்க வேண்டாமா? அந்த மாதிரிதான், அதேதான். எங்கேயா போய் மூத்த மறைச்சிக்க வேண்டாமா வெக்கத்துல அப்படின்னு கேட்க. காணலனே போலோ கதிரி நாயகன், அவன் பார்க்கலையோ. சேனலாம் புல்லொளி செலுத்தி, சேன்ங்கிறது தூரம், தொலைதூரம், தொலைதூரத்துக்கு அற்பமான ஒளி. புல் ஒளிங்கிறது இங்க அந்த புள்ளிய கொஞ்ச நேரம் முன்னால பார்த்தாலும் அதே புள்ளிய ஒளி, ஒரு அற்பமான ஒளி. இவனோட மேனி அழகோட ஒப்பிட்டு அது ஒரு அற்பமான ஒளி. அதை போய் இந்த உலகத்து மேல வச்சுக்கிட்டு நீ இசை நடக்கின்றான், பூமி பூரா நடந்துட்டு இருக்கான், நாணலன் வெக்கம் இல்லாதவன், அவன் வந்து இவன் முகத்தை பார்க்கல போல இருக்கு அப்படின்னா. அடுத்து வந்து அதர சௌந்தரியம், அதாவது இதழ், ராமனுடைய இதழ்கள். குப்புறற்கு அரியமா குன்றை வென்று, வாங்க வாங்க கீழே வெகுக்களே இல்லைன்னு உடனே சரி யாருமே வரல போல இருக்குன்னு நினைச்சேன். வாங்க நாங்க ஜஸ்ட் ஆரம்பிச்சு ஒரு 10 பாட்டு பார்த்துருக்கோம். 10 பாட்டு பார்த்துட்டீங்களா? புத்தகத்துல ஃபுல்லா வர்ணனை தான், கதையே மூவ் ஆகல. வாங்க நீங்க வாங்க. சரி. குப்புறற்கு அரிய மா குன்றை வென்று உயர் இப்பெரும் தோழவன் இதழுக்கு ஏற்பதோர் ஒப்பென உலகமேல் உரைக்க ஒண்ணுமோ துப்புனில் உப்புடை யாரை சொல்லுவேன்? குப்புறற்கு அரிய, அதாவது கடந்து போவதற்கு முடியாத மாகுன்று, பெரிய குன்று, அந்த குன்றை வென்று, அந்த குன்றையே வெல்லக்கூடிய உயரமான இப்பெருந்தோள், பெரிய தோள்களை உடைய இவனுடைய இதழ். நான் மூவ் பண்றேன். டைப் பண்ண ஆரம்பிச்சோன்னே இந்த பக்கம் போயிட்டேன். அதாவது நீங்க இந்த 22ஆம் பாட்டுல சொல்லுங்க. கடக்க முடியாத பெரிய குன்றை வெல்லக்கூடிய உயர்ந்த தோள்களை உடைய இவனுடைய இதழ்கள் எப்படி இருக்குன்னா, அதற்கு இணையாக ஒப்பென உலகம் மேல் உரைக்க ஒண்ணுமோ, இதற்கு இணையாக சொல்லக்கூடிய ஏதாவது பொருள் உலகத்துல இருக்கா? துப்பு நின்று உப்புடை யாரை சொல்லுவேன்? அதாவது பவழம், துப்புங்கிறது பவழம், பவழத்தை விட இவனுடைய உதட்டுக்கு ஒப்பா வேற எதை ஜென்னால சொல்ல முடியும், அதை மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல பவழம் அளவுக்கு யோசிச்சு பார்த்துட்டேன், இவன் இதழுக்கு ஒப்பான ஒரு ஓமையை எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி எடுத்துக்கலாம். கூப்புற இது கடந்து போகும், கூப்புதல். நீங்க அந்த பாட்டு எடுத்துக்கிட்டீங்களா? நற்கலை மதின்னு ஆரம்பிக்குது. நான் படிக்கிறேன். நற்கலை மதியுற வயங்கு நம்பித்தன் எற்கலை திருவரை எய்தி ஏமுற வற்கலை நோற்றன மாசிலாமணி பொற்கலை நோற்றில போலுமால் என்றான். 22. நற்கலை மதியுற வயங்கு நம்பிதன். நற்கலை சிறந்த சந்திரனுடைய கலைகள், சந்திரனுடைய கலைகள் நிரம்பிய அந்த பூர்ண சந்திரன் போல விளங்குகின்ற நம்பிதன், நம்பி ராமனுடைய ஆண்மகன். எற்கலை திருவரை எய்தி ஏமுற, அதாவது எல் கலை திரு அறை எய்தி ஏமுற, திரு அறை, அதாவது சூரியன் கூட ஏமுற நிலை குலையும்படியான அழகிய திரு அறை, அது இது இடுப்புல ஆவரணம், அழகிய இடையை. கலைங்கிறது மேகலையா? இல்லை, இந்த இடத்துல எல் கலைனா திரு அறை, எல்லாம் ஒளி இல்லையா, ஒளியுடைய அழகிய இடை. ஏமுற கழிப்படைகிறது. வற்கலை நோற்றன, வற்கலைனா மரவுரி ஆடை. இந்த மரவுரி ஆடை என்ன தவம் செய்ததோ,
இவனுடைய இந்த ஒளி பொருந்திய இடையில இருக்குது. மாசிலாமணி அதே பாட்டுதான். மாசிலா மணி பொற்கலை நோற்றில போலும். பெரிய பொன் ஆபரணங்கள். பொற்கலை அப்படின்னா என்ன? பொன் ஆபரணம், பொன் துகில். கலைன்னா இப்ப துகில் தானே, ஆடை. அந்த பொன்மயமான ஆடைகள் தவம் செய்யவில்லை போலும். அந்த இந்த மரவுரி ஆடை தான் இவருடைய ஒளி பொருந்திய இடுப்புல விளங்குறதுக்கு தவம் செஞ்சிருக்கா என்றாள். தொடையமை நெடுமழை தொங்கலாம் என கடைக்குழன்று இடைநெறி கரிய குஞ்சியை சடையென புனைந்திலன் எண்ணில் தையலார் உடையுயிர் உடையும் என்று உண்ணி நிற்கின்றான். உடையுயிர் யாவையும் உடையுமார் என்றாள். இங்க பாடம். தொடையமை தொடுமழை, தொடையமை நெடுமழை தொங்கலாம் என கடை குழன்று இடைநெறி கரிய குஞ்சி. அதாவது குஞ்சினா அந்த ஆடைகளுடைய சடை இல்லையா, அதுக்கு ஒரு பெரிய அடைமொழி. தொடை அமை நெடுமழை தொங்கல். தொடை அமைனா தொடர்ச்சியாக அமைந்திருக்கின்ற. நெடுமழை, மழைனா மேகம், நீண்ட மேகக்கூறுகள். தொங்கலாம் ஒரு மாலைகள் போல கீழிறங்கி வந்தது போன்ற என்று சொல்லும்படி கடை குழன்று. நுனி கடைன்னா இந்த இது, கடை மயிர் அப்படின்னா இந்த கடை குழன்றுனா சுழன்று கடை குழன்று இடை நெறி கரிய. இடையிடையில நெறிப்பு கொண்டு, நெறித்தெல்லாம் ஒரு மாதிரி சேர்ந்து இருக்கு, வளைந்து இருக்கு. கரிய குஞ்சி, அப்பேற்பட்ட அழகான அந்த முடியை சடையான புனைந்தில நெண்ணி. இதை வந்து ஒரு சடை மாதிரி போட்டு திரிச்சு எப்படி இப்படியெல்லாமும் போட்டிருக்கான். அப்படி மட்டும் செஞ்சிருக்காட்டா தையலார் உடை உயிர் உடையும். இது மட்டும் செஞ்சிருக்கலன்னா பெண் இதை பார்க்குற பெண்களுடைய உயிர் எல்லாமே என்ன ஆகிடும்? உடஞ்சி போயிடும். ஷாமிங்காக இருக்கும் என்று உண்ணி நிற்கின்றார். நாரிய நகையணி நல்ல புள்ளினால் ஏறிய செவ்வி மேல் இயற்றுமோ என மாரகன் முழுமணிக்கு அரசின் மாட்சிதான் வேறொரு மணியால் விளங்குமோ என்றான். நாரிய நகை அணி நல்ல புள்ளினால் ஏறிய செவ்வியின் இயற்றுமோ. நாரிய நகை வெளிப்பட்டு விளங்குகின்ற, நாற்றம் அப்படின்னாலே வெளிப்படுறது இல்லையா, வெளிப்பட்டு வீசுகின்ற ஒளியை உடைய நல்ல அணி, சிறந்த ஆபரணங்கள். புல்லினால், புல்லுதெல்லாம் அணைத்துக் கொள்ளும். They are hugging his body. புல்லினால் அந்த ஆபரணங்கள்லாம் இவனுடைய உடம்ப அப்படியே இறுக்கி சேர்த்து தழுவினா ஏறிய செவ்வி மேல் ஏற்றுமோ. ஆமா, அந்த மாதிரி ஆபரணங்கள்லாம் இவனுடைய உடலை தழுவிக்கொண்டால் அவை வந்து இந்த உடம்புக்கு இன்னும் அழகு செய்யுமா என்ன? செய்யாது. அதனால இவன் ஆபரணங்கள் அணியலன்றது ஒன்றும் பெரிய குறையே கிடையாது. ஏறிய செவ்வி மேல் இயற்றுமோ ஏன்னா மாறு அகல் முழு மணிக்கு அரசின் மாட்சி. மாறு அகல் ஒப்பில்லாத, முழு மணி முழு ரத்தினம், அதற்கு முழு மணிக்கு அரசின் மாட்சி. அதாவது ஒரு பெரிய ராஜரத்னம், ராயல் ஜெம் இருக்கு. அதனுடைய அழகு வேறொரு மணியினால் விளங்குமோ. இன்னொரு ரத்தினத்தை அதுக்கு மேல போட்டுட்டா அது இதனுடைய அழகு அதை அதிகப்படுத்துமா என்ன? ஒரு பெரிய வைரத்துலாம் செய்யும்போது பயங்கர ப்ரெஷியஸ் வைரத்தை தனியா தான் வைப்பாங்க. அது கூட 4-5 இதெல்லாம் போட்டா அது ஒரு வைரம் மட்டும் அப்படியே தெரியாது. அந்த மாதிரி வேறொரு மணி. கரந்திலன் இலக்கணம் எடுத்து காட்டிய பரந்தரு நான்முகன் பழிப்புற்றானரோ இறந்து இவன் இணையடி பொடியும் மேற்கலா
புடியும் ஏற்கலா புரந்தரன் உலகெல்லாம் புறக்கின்றான் என்றான். கரந்திலன் இலக்கணம் எடுத்து காட்டிய பரந்தரு நான்முகன். இலக்கணம் இந்த இடத்துல லட்சணம், சாமுத்திரிகா லட்சணம். உடல் இலக்கணங்கள் இல்லையா? இலக்கணம் எடுத்து காட்டிய, அதாவது சாமுத்திரிகா லட்சணங்கள் எல்லாவற்றையும் இலக்கணம் எடுத்து காட்டிய, உடல் அழகுக்கான சாமுத்திரிகா லட்சணங்கள் எல்லாவற்றையும் கரந்திலன் எடுத்து காட்டிய, ஒளித்திடாமல் கரந்திலன் மிச்சமில்லாம எடுத்து காட்டிய, அதாவது இவனுடைய உடம்பை சிருஷ்டித்ததன் மூலம் அப்படி விளக்கி காட்டிய நான்முகன், பரந்தரு நான்முகன் பழிப்புற்றானோ. அப்படி செய்ததுனால அந்த நான்முகனுக்கு பழிதான் உண்டாச்சு. ஏன் அப்படின்னு, இறந்து இவன் இணையடி பொடியும் இறந்து ஏற்கலா புறந்தான். அதாவது இவனுடைய இணை அடி, ஒன்றோடு பொருந்திய காலடிகள், இணை அடி பொடியும், இவனுடைய கால் தூசி கூட இறந்து ஏற்கலாம். பிச்சை வாங்கி அப்படி தான் ஈடாக வேண்டியும் கிடைக்காத, அட்லீஸ்ட் இவனுடைய கால் தூசியாடு அழகாவது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு பிச்சை எடுத்து அதுவும் கிடைக்காம போன புரந்தரன் இந்திரன், அவனுக்கு வந்த வாழ்வு என்ன? உலகெல்லாம் புறக்கின்றான். பேர்பட்ட ஒரு அழகனை படைச்சிட்டு கடைசியில உலகத்தை எல்லாம் காப்பாத்துறது ஒரு பிரயோஜனம் இல்லாத இந்திரன் கிட்ட கொடுத்துருக்காங்க அந்த பிரம்மன். பழிப்புற்றாங்க. அதாவது உலகத்திலேயே நல்ல இலக்கணம் உள்ள ஒருத்தரை படைச்சிட்டு அவன் சும்மா இப்படி காட்டுல திரிஞ்சிட்டு இருக்கான். இவருடைய கால் தூசி கூட பெறாத இந்திரன் வந்து உலகம் எல்லாத்தையும் ஆட்சி செய்யும். அதாவது இது வந்து நாட் ஜஸ்ட் த பிசிக்கல் கிரியேஷன். கிரியேட் பண்ணும்போதே இவன் தானே உலகத்தெல்லாம் ஆட்சி செஞ்சிருக்கணும், வேற எவனோ ஆட்சி செய்யறானே. பிரம்மனோட ஒர்க்ல வந்து ஒரு குறை வந்துருச்சு இல்லையா? He made a perfect person, but he is not ruling the entire world. அதனால நான்முகன் பழிப்புற்றான். நீத்தமும் பறவையும் குறுக நெஞ்சிடை கோத்தவன் புணர்விடை குளிப்ப மீக்குள ஏத்தவும் புரிய ஒன்று ஈகலாம் பொருள் காத்தவன் புகழென தேயும் கற்பினார். நீத்தம், இதுக்கு அடுத்து வர்ற பாடெல்லாம் எப்படி அவருடைய மோகம் ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னு சொல்லுங்க பாட்டு. நீத்தமும் வானமும் குறுக. நீத்தம்னா கல்விடை பிறகு வந்து கடலிடை கடந்த நீத்தம், நல்ல நீர்ப்பெருக்கு. நீத்தம் கடல் ஆற்று பறவைனா தான் கடல். இங்கே வானம், நீத்தமும் வானமும். நீத்தம்னா வானம் இல்ல, நீத்தமும் வானமும் பாடம் இருக்கு. ஓ சரி. இதுல வந்து பறவைனா கடலுங்க, அங்கதான் நீங்க கன்ஃபியூஸ் ஆகிங்க. பறவைனா கடல், பறவைனா கடல் இல்ல. இதுல ஒண்ணுல நீத்தமும் வானமும் குறுகன்னு வந்து, இதுல நீத்தமும் பறவையும் குறுக. அது பெரும் நீர் பெருக்கும், வானமுமே சிறிது என்று சொல்லுவது, இல்ல கடலுமே சிறிது என்று சொல்லும்படி நெஞ்சிடை கோத்த அன்பு உணர்வு இடை குளிப்ப மீக்கொலை. அது உணர்வு இல்லை, அன்பு உணர்வு அப்படின்னு பிரிக்கணும். நெஞ்சிடை கோத்த, தன்னுடைய நெஞ்சினிலே கோத்த அன்பு உணர்விடை, அதாவது இது அன்பு, அவனுடைய திருமேனி அழகுல. உணர்ச்சி இலக்கணப்படி அப்படிதான் வரும். கோத்தவன் புணர்விடை ஒன் புணர்வு மிஸ்கோட் பண்ணி இந்த அன்பு உணர்வு கோத்த அன்பு உணர்வு இடை குளிப்ப. அன்பின் பெருக்கு, அன்பு உணர்வு இடை குளிப்ப, அதாவது அன்பு இடை குளிப்ப மீட்பட. அந்த அன்பு உணர்வானது தனக்குள்ளே மூழ்கும்படி, அதாவது the feeling of love is deluging itself. அதாவது கோத்த அன்பு உணர்வு இடை குளிப்ப மீட்பட, அந்த அன்பு உணர்வு வந்து அது அதையே மூழ்கடிக்கும். அத்தகைய ஒரு ஏத்தவும் புரிய ஒன்று ஈகலாம்.
பரிவின் ஒன்று ஈகலாம், இதுல புரிய ஒன்று ஈகலாம், அதேதான் அர்த்தம். அதாவது ஒருத்தன் அதுக்கு ஒரு உவமை சொல்றாரு, எந்த மாதிரி அது இருக்கு அப்படின்ட்டு. அவளுடைய இந்த உணர்வு அதுக்குள்ள உவமை தான் அது. ஒருத்தனை வந்து இன்னொருத்தன் வந்து துதித்து புகழறான், ஏத்தவன். பரிவின் ஒன்று ஈகலாம். அப்போ வந்து அவன் விரும்பும்படி ஒரு பொருளை கூட தானமாக கொடுக்க முடியாது. பொருள் காத்தவன் புகழ். அப்படி ஒரு பொருளையும் கொடுக்காம அந்த பொருளை பாதுகாத்து வருகின்ற ஒரு கஞ்சன், லோபி, அவனுடைய புகழ் என தேயும் கற்பினான். அவனுடைய புகழ் எப்படி தேயுமோ அதுபோல தேயக்கூடிய கற்புன்னா இந்த இடத்துல தேயும் கற்பினான். கல்வி அப்படின்னு ஒரு அர்த்தம். இந்த இடத்துல கற்பு அப்படின்றது கல்லின் தன் உறுதிப்பாடு, பார்க்க பார்க்க மனம், அதாவது அவளுடைய இதயம், உறுதி, நிறை, அது எல்லாமே வந்து தேயுது. இது வந்து போத்த அன்பு உணர்வில்லை அப்படின்றது. நம்ம சீதையை பார்க்கும்போது அந்த சீதை வந்து காமம் தான் பேசிட்டு இருக்காரு. அப்போ நீங்க சொன்னது காமம்னாக்க காதல் அர்த்தம், இங்கே அன்புலாம் இந்த அன்புலாம் காமம் அப்படின்னு சொல்லி கரெக்ட். அப்போ நீங்க கோட் பண்ணி அங்க வந்து நிறைய காமங்கிற வார்த்தை வந்துட்டு இருந்தது. அப்போ இதை வந்து தப்பா கோட் பண்ணக்கூடாது. அங்க வந்து அது காதல்ங்கிற அர்த்தம். பின்னால வந்து சூர்பனகை போர்ஷன் வரும்போது அன்புன்னு வார்த்தை வரும். அப்போ வந்து அதுக்கு காமம் அர்த்தம் எடுத்துக்க வேண்டியது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாட்டு படிச்ச ஞாபகம் இருக்கு. கோத்த அன்பு உணர்வில்லை. நீங்க படிக்கணும். வாண்டனில் வரைந்ததோர் மாதர் ஓவியம் போன்றனள் புலர்ந்தனள் புழுங்கும் நெஞ்சினள் தோன்றலன் சுடர்மணி தோளில் நாட்டங்கள் ஊன்றினள் பறிக்க ஓர் ஊற்றம் பெற்றினாள். வாண்டனில் வரைந்ததோர் மாதர் ஓவியம் போன்று, வாண்டனில் வரைந்ததோர் மாதர் ஓவியம் போன்று, ஆகாயத்தில் எழுதப்பட்ட ஒரு பெண் வடிவம், ஒரு பெண் ஓவியம் போன்ற அவள் போன்றனள் புலர்ந்தனள். அதாவது வடிவம் போல, வடிவம் போன்றனள் புலர்ந்தனள், மனம் வாடினாள். இவருக்கு சூர்பனகைக்கு ஓவியம் போல இருங்க. அதாவது அந்த அந்த ஓவியம், ஆகாயத்துல வரைஞ்ச ஓவியம் எப்படி நிலை இல்லாம போயிட்டு அந்த மாதிரி சித்திரப்பாவை போல அவள் ஆனாள். இது அவளுடைய அழகுக்கான வர்ணனை. மாதர் ஓவியம் போன்றனள் புலர்ந்தனள் புழுங்கு நெஞ்சினள். இந்த தாவத்தினால் கொந்தளிக்கும் புழுங்குகின்ற நெஞ்சை உடையவள். தோன்றல் தன் சுடர்மணி தோழி, தோன்றல்னா ராமன், தோளுடைய ராமனுடைய சுடர்மணி தோழி, அழகிய திருத்தோள்கள், நாட்டங்கள் ஊன்றின, கண்களை நாட்டம், கண்கள் நாட்டங்கள் ஊன்றின. அதுலயே அப்படி ஆங்கர் பண்ணிக்கலாம் அவருடைய பாடல். தோள் கண்டால் தோளை கண்டார் மாதிரி. ஆமா, பரி தோளோடு தோளை நீலிய அல்லகன் நெடியமாகும். அந்த பாட்டு முடிச்சுட்டீங்க. அது தோல் கண்டார் தோளை கண்டாருக்கு ஒரு கவுண்டர் பாட்டு பாட்டு. தோன்றல் தன் சுடர்மணி தோழி நாட்டங்கள் ஊன்றின. தன்னுடைய கண்களை வந்து அப்படியே ஊன்றிட்டான் அந்த தோள்கள்ல. பறிக்க ஒரு ஊற்றம் பெற்றின. அதை ஆங்கர் பண்ணினா திருப்பி எடுக்க முடியும். அந்த கப்பல்லாம் இந்த எடுக்க மனம் இல்லை. ஊற்றம் பெற்றில்லை, அதாவது வலிமை இல்லை. அந்த அந்த அவளுடைய கண்கள் அந்த தோல்ல போய் அப்படியே நங்கூரம் பாய்த்த மாதிரி நின்றுட்டு அதை திருப்பி எடுக்க முடியும். அழியாழில் வந்து இந்த பாட்டை பற்றி தொழில்நுட்பத்தில் சொல்லும்போது எல்லாரும் நானும் சொல்ல பார்க்குறேன், கையை பார்க்குறா, அதை பார்க்குறா, எல்லாரும் இதை பார்த்துட்டு இருக்கா. ஆனால் கண்ணை பார்த்து சீட்டை வந்துதான் அது சீத்தை மட்டும் தான் கண்ணை பார்த்தா, அவர் மட்டும் தான் தகுதி இருக்குது. அப்பதான் தொலை பார்த்து தான் கையை பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவர் வந்து சூழ்நிலை கண்ணை பார்த்து தான் எங்கேயுமே சொல்லவே இல்லை. அவர் வந்து கண்ணை வர்ணிக்கிறார்.
ரொம்ப அலச நோக்கிட்டா பொதுவாகவே வந்து நான் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி ஒரு இது இல்லவே இல்லை அப்படிங்கிற கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இதோட தான் எடுத்துக்கணும். அவங்க கண்ணில் பட்டிருக்காது, கொஞ்சம் தங்களோட கருத்தை உறுதிப்படுத்துறதுக்காக இல்லவே இல்லை அப்படின்றாங்க. எங்கேயாவது தேடினா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓவர் ஜெனரலைசேஷன் கொஞ்சம் அதிகம் தான். அந்த அந்த இல்லை சூர்பனகை வந்து ஒரு ஒரு மோகம் கொண்டு தான் வரான்றது ரொம்ப தெளிவாகவே இருக்கு. அது வந்து இதை பார்த்ததுனால நம்ம அது விளக்க தேவையில்லை. அதை பற்றியே இன்னும் ஏகப்பட்ட பாட்டுகள்லாம் சொல்ல போகிறாங்க பின்னாடி. நின்றவள் இருந்தவன் நெடிய மார்பகம் ஒன்றுவன் அன்றனின் அமுதம் உண்ணினும் கொன்றுவன் போக்கினி அறிது போம் என்ன சென்றதில் நிற்பதோர் செய்கை தேடுவாள். நின்றவள் நின்றனள் ராமனுடைய தோளை பார்த்தபடியே அப்படியே நின்றுட்டு இருந்தான் அந்த சூர்பனகை. இருந்தவன் நெடிய மார்பகம் ஒன்றுவன். இந்த காட்டில் இருக்கக்கூடிய இவனுடைய நெடிய மார்பகத்தை ஒன்றுவன் கூட சேர்ந்து தழுவுவேன். அன்று எண்ணி அப்படி என்னால் தழுவ முடியலன்னா அமுத முன்னினும் கொன்றுவன். அப்படி இல்லை என்றால் அமிர்தத்தை உண்டால் கூட நான் இறந்து போயிடுவேன் உயிரோடு. இனி போக்கு இனி அரிது போல். வேற எனக்கு போக்கிடம் கிடையாது, வேற எந்த ஒரு வழியும் கிடையாது. ஏன்னா சென்று எதிர் நிற்பதோர் செய்கை தேடுவாள். சரி இவ்வளவு தூரம் நினைச்சு பார்த்தாச்சு, இப்போ அவங்க முன்னாடி போய் நிற்கணும், அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு உபாயத்தை எயிருடைய அரக்கிய உயிரும் இட்டதோர் வயிறுடையாள் என மறுக்கும். ஆதலால் குயில் தொடர் புதலையோர் கொவ்வை வாய் என மயில் தொடர் இயலியாய் மறுவல் நந்தனா. எயிருடை அரக்கி எவ்வுயிரும் இட்டது ஓர் வயிறுடையாள் என மறுக்கும். யாரு? எயிருடை கோரப்பற்கள் கொண்ட ராட்சசி. எவ்வுயிரும் இட்டது ஓர் வயிறுடையாள். உயிர்கள் எல்லாம் பிடிச்சு சாப்பிடக்கூடிய உயிரும் இட்டதோர் வயிறு. இது ஒரு நல்ல தலை. எவ்வுயிரும் இட்டதோர் வயிறுடையாள் என மறுக்குமாதன என்று சொல்லி அவன் மறுத்து விடுவான். அப்படிங்கிறதுனால குயில் தொடர் குதலை ஓர் கோவில் செவி வாய் மயில் தொடர் இயலியாய் மறுவல் நன்றி. குயில் தொடர் குதலை. குதலைன்னா மழலை மொழி. அவளுடைய மழலையை குயில் தொடரும். ஓர் கொவ்வை செவி வாய், கொவ்வை பழம் போல சிவந்த வாய். மயில் தொடர் இயலி, அவளுடைய நடை மயில் தொடர். அவளுடைய மழலை மொழி குயில் தொடர். குயில் தொடர் குதலை, மயில் தொடர் இயலி. இயல்புடையவன். மயில் தொடர் இயலியா மறுவல் நன்றி. அப்படி அவர் அருகிலே போகிறேன். மறுவுதெல்லாம் செல்லுதல். பங்கைய செல்வியை மனத்து பாவியா அங்கையின் ஆய மந்திரத்தை ஆய்ந்தனள் திங்களின் சிறந்தொழில் முகத்தள் செவ்வியல் பொங்கொழி விசும்பினில் பொலிய தோன்றினாள். பங்கைய செல்வியை மனத்து பாவியா. பாவியான பாவி. பங்கைய செல்வி தான் திருமகள் மகாலட்சுமி. இல்லை இந்த இடத்துல சரஸ்வதி கூட சொல்லுவாங்க அவளை. ஆனால் லக்ஷ்மின்னு தான் அது. அதாவது அந்த வசிய மந்திரம் அது லக்ஷ்மிக்குரியது. அதை நினைத்து பங்கைய செல்வியை மனத்து பாவிய, தன்னுடைய மனதிலே பாவி. அங்கையின் ஆய மந்திரத்தை ஆய்ந்தனள். அங்கைன்னா தன்னுடைய கை வசப்பட்டு, அங்கையின் ஆய தன்னுடைய கையிலே வசப்பட்டிருந்த மந்திரத்தை ஆய்ந்தனள். அந்த மந்திரத்தை சொன்னாள், மந்திரத்தை ஜபித்தாள். திங்களில் சிறந்து ஒளி முகத்தல். நிலா போல, நிலாவை விட அதிகமாக ஒளிவிடக்கூடிய முகம் கொண்டு செவ்வியல் அழகுடையவளாகி பொங்கு ஒளி விசும்பினில் பொலிய தோன்றினார். அதாவது பொங்கு ஒளி விசும்பினில், ஒளி பொருந்திய ஆகாசத்தில் திங்கள் உதித்தார் போன்ற முகத்துடன். இது வந்து இந்த இதுக்கு மேலே வர அந்த டிராமா வரைக்கும் உள்ளது. இதுக்கு மேலே உள்ளது எல்லாரும் இதில் சக்கரவர்த்தி திருமகன்ல இவர் எழுதியிருக்கார் ராஜா. அதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, முதல்ல சூர்பனகை அப்படின்னு ஒரு சாப்டர். அது வால்மீகி ராமாயணத்தில் உள்ள
சூர்பனகை வந்தா இப்படி ஒரு அழகி எடுத்து வந்தா பேசினா இது பண்ணி மூக்கறிஞ்சு அனுப்பிட்டான் அப்படின்ட்டு அந்த வர்ணனை முடிச்சுட்டு அடுத்து ஒரு அத்தியாயம் அதுக்கு வந்து கம்ப சித்திரம் அப்படிங்கிற பேர் வச்சிருக்காரு. ஒரு அத்தியாயத்துக்கு கம்ப சித்திரம் சக்கரவர்த்தி மகன். அது இப்படி ஆரம்பிக்கும். தோட்டத்திற்கு வந்த கழுதையை தடியால் அடித்து துரத்துவது போல சூர்பனகை இப்படி துரத்தி விட்டார்கள் என்று வால்மீகி முனிவர் எழுதி செய்கிறார். ஆனால் நம்முடைய கம்பருக்கு இதை அப்படியே விட்டுவிட மனமில்லை. அதனால ஒரு பெரிய நாடகத்தை சிருஷ்டித்து காட்டுகிறார். இப்ப இந்த சூர்பனகை நடந்து வர்ற அழகு, அவளுக்கும் ராமனுக்கும் நடக்கிற உரையாடல், ராமன் அவளை வந்து ஒரு மாதிரி சீன்றது, இதெல்லாத்தையும் எழுதி இன்னொரு தனி சாப்டர் எழுதியிருப்பார் கம்ப சித்திரம் அப்படின்ட்டு. இதுல வர உள்ளது எதுவுமே வால்மீகியில கிடையாது. ஒரு சின்ன கான்வர்சேஷன், அப்புறம் மூக்கரு போயிருக்கு.